ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆனை முகத்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆன மூலன்குறை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன்குறை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன்குறை செய்த 300 மந்திரம் மூலன் உரை செய்த 300 மந்திரம் மூலன் உரை செய்த 30 உபதேதம் மூலன் உரை செய்த 30 உபதேதம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே மூன்றும் ஒன்றாமே. மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது. மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது. நந்தி அருளது நந்தி அருளது. காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடில் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடில் ஞான தலைவனை நண்ணுவர் அன்றே. காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடில் ஞான தலைவனை நண்ணுவர் அன்றே. எல்லாம் அல்ல காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் சுவாமிகளின் திருவருட் கருணையாலும் பெரியோர்களின் ஆசியாலும் சைவ ஆதீன கர்த்தர்களுடைய ஆசியினாலும் பாளையங்கோட்டை சைவ சபையினுடைய சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. முதன்முறையாக திருமுறை பன்னிசையை தூத்துக்குடி
மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் தேவார ஆசிரியராக இருந்து சிறப்பாக பணி செய்து பல்வேறு மாணாக்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சங்கரங்கோவிலை சார்ந்த திரு சா சுப்பிரமணியன் ஓதுவார் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியினுடைய ஆசிரியர் சிவகாசி மு ரமேஷ் ஓதுவார் மற்றும் அவர்களை சார்ந்த குழுவினரின் திருமுறை பன்னிசை இப்பொழுது ஆரம்பமாகிறது. வயலின் கொஞ்சம் சவுண்ட் வரும். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. நல்ல சத்தமா சொல்லலாமே அடியார்கள். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பூழியர்கோல் வெப்பொழித்த புகழியர்கோல் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, வாழி திருநாவலூர் வல் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. போற்றி போற்றி. பிடியதன் புற்று புமை குணமிகு கரியது, பிடியதன் புற்று புமை குணமிகு கரியது, படி கொடு தனதடி வழிபடும் அவர், பிடியதன் மூன்று உமை கொள்ள மிகு கரியது, வடி கொண்டு தனதடி வழிபடும் அவர், பிடியதன் மூன்று உமை கொள்ள மிகு கரியது, வடி கொடு தனதடி வழிபடும், பிடியதன் மூன்று உமை கொள்ள மிகு கரியது, வடி கொடுதனதடி வழிபடும் அவர், இடர்கடி கணபதி வர இடர்கடி கணபதி வர, அவர் இடர்கடி கணபதி வர,
வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர பட்டி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினை மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலவு முறைகிறையே கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறைகிறையே உமை கொட மிகு கரியது வட்டி கொடு தனதடி வழிபடும் அவரிடம் பிடியதன் உருகுமை கொடமிகு கரியது வழி கொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடிகணபதி வர அருளினமே கொடை வடிவினர் வயில் வலி வல முறையிறையே கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் வயில் வலி வலம் முறை இறையே இறையே கடம்பனை பெற்றவள் பங்கிலங்கள் கடம்பை கர கோயில நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயில கல்கடல் அடியேனை தாங்குதலில் கடல் பணி செய்து கிடப்பது தன் கடல் அடியேனையும் தாங்குதல் என் கடல் பணி செய்து கிடப்பது தல்கடல் அடியேனையும் தாங்குதல் எல் கடல் பணி செய்து கிடப்பதே நத்தார் புடை ஞானல் பசு ஏறி நனை நத்தார் புடை ஞானல் பசு ஏறு நனை கவிழ்வாய் நத்தார் புடை ஞானல் பசு ஏறி நனை நத்தார் புடை ஞானல் பசு ஏறு நனை கவிழ்வாய் நத்தார் புடை ஞானல் பசு ஏறி நனை மத்தம் மதையானை மத்தம் மதையானை புரி போத்த மழுவாடல் மதயானை உரி போர்த்த மழுவாழல் மத்தம் மதயானை உரி போத்த மழுவாடல் மத்தம் மதயானை உரி போர்த்த மழுவாழல் உரி போர்த்த மழுவாழல்
மழுவாட பத்தாகிய பத்தாகிய தொண்ட தொழுது பாலாவி கரைவே பத்தாகிய தொண்ட தொழுபாலாவியில் கரைமே செத்தாரேல் பணிவாய் திருக்கேதி தரத்தானே தரத்தானே செத்தாரேல் பணிவாய் திருக்கேதி எலும்பணிவான் திரு கேதீசர கரையார் கடல் தூள் கழி காணி மாதொட்ட நல் நகருள் கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன்னகருள் சிறையார் பொழில் மண்டியார் செய்யும் கேதி தரத்தானே சிறையார் பொழில் வண்டியாள் கேதி தரத்தானே மறையார் புகழ் ஊரன் அடித்தொண்டன் உரை செய்த மறையார் புகழ் ஊரே அடி தொழ்தல் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே குறையா தமிழ் பத்துள் சொல்லக்கூட கொடுவினையே குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே தமிழ் சொல்ல கொடுவினை கூட ஊரல் தொண்டல் உரை செய்த உரையா தமிழ் பத்தும் சொல்ல கூட கொடுவினையே பாடல் வீணகர் பல பல சரிதய பல பல சரிதய எருதுகை தரு நட்டம் ஆடல் பேணுவர் அமரர்கள் வேண்ட நன்று நன்று உண்டு இருள் கண்டத்த இடமாவது இரும் கடல் கரையினில் எழில் திகழ் மாதோட்டம் இடமாவது இரும் கடல் கரையினில் எழில் திகழ் மாதோட்டம் கேடிலாத கேதிச்சரம் கைதொழ கேதிச்சரம்
கைதொழ கெடும் கிடரு வினையே கேதிச்சரம் கைதொழ ஏதிச்சரம் கைதொழ கேடில கேதிச்சரம் கை தொழ கை தொழ கெடும் இடரு வினையே வினைதானே கெடும் கேதிச்சரம் கைதொழ வினைதானே கெடும் இடரு வினைதானே கெடும் ந ந ந ந ந ரி ந ந த ந ந ந விருது குன்றமா மேருவில் நாணர வாய அனு எரியம்பா விருது குன்றமா மேருவில் நாணர அனல் ஏறி அம்பா விருது குன்றமா மேருவில் நாணர அனல் ஏறி அம்பா விருது குன்றமா மேருவில் நாணரவா அனல் ஏறி அம்பா பொருது மூயையில் செற்றவள் பொருது மூயையில் செற்றவள் பற்றி நின்று உறைபதி என்ன பொருது மூயையில் செற்றவள் பற்றி நின்று உறைபதி என்னாடும் பொருது மூயையில் செற்றவள் பற்றி நின்று உறைபதி என்னாடும் கருதுகின்றவ கலைகள் கடி கமிழ் போடிலே கருதுகின்ற கனை கடல் கடி கமழ் பொழிலடி மாதோட்டம் கருத நின்ற கேதிச்சரமே கைதொழ கருவினை அடையாவே கருத நின்ற கேதிச்சரம் கை தொழ கேதிச்சரம் கை தொழ கேதிச்சரம் கை தொழ கருத நின்ற கேதிச்சரம் கை தொழ கடுவினை கேதிச்சரமே கைதொழ கேதிச்சரமே கைதொழ கடுவினை அடைய கருத நின்ற
அடையாவே கடுவினை அடையாவே மாடல மனம் ஊரன கடலில தொலிகவர் மாதோட்ட ஆடையூட்டை அண்ணல் கேதி சரத்து அடிகளை அணிகாழி நாடுளார்கிறை ஞான சம்பந்தன் சொல் நாவில் நின்று எழு பாமாலை நாவின்றெழு பாமாலை நாடுளார்கிறை ஞான சம்பந்தன் சொல் நாவின்றெழு பாமாலை பாடலாயில பாடுமில் பத்தர்கள் பரகதி பெறலாவே பாடலாயின பாமாலை பாடலாயின பாடுமில் பத்தர்கள் பரகதி பெறல பாடலாயின பாடுமில் பக்தர்கள் ஞான சம்பந்தன் சொல் நவின்றெழு பாமாலை பாடலாயின பாடுமில் பக்தர்கள் பரகதி பெறலாமே பரகதி பெறலாமே பரகதி பெறலாமே மாடலாம் மரசன கடலின தொலிகவர் மாதோட்டத்து மாடலாம் கேதி தரத்தடிகளை அணிகாட்டி நாடுளார்கிறை ஞான சம்பந்தம் சொல் நவின்றெழு பாமாலை நவின்றெழு பாமாலை பாடலாயின பாடுமில் பக்தர்கள் பரகதி பெறலாமே பாடலாயின பாடுமின் பக்தர்கள் பரகதி பெறலாமே பரகதி பெறலாமே நனவின் கனவின் நம்ப உன்னை மனவினும் வழிபடல் மரவே அம்மா நனவினும் கனவினும் நம்ப உன்னை மனவினு வழிபடல் மரவே நம்மா புனல் விரினரும் கொன்றை போதணிந்த கனல் ஏறி கனல் புல்கு கையவனே இதுவோ எம்மையாளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே
அதுவோ உனதியில் நருள் ஆவடு உரையரனே அதுவோ உனது இன்னருள் ஆவடு உரையரனே இடரினும் தளரினும் எனதொரு இடரினும் தளரினும் எனதொரு நோய் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஊனகடல் தொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஊனகடல் தொழுதெழுவே கலந்த நன்றி கடல்தனில் அமுதோடு கடல்தனில் அமுதோடு கலந்த நன்றி கடல்தனில் அமுதோடு கலந்த கடல்தனில் அமுதோடு கடல்தனில் அமுதோடு கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதோடு கலந்த விடரினில் அடக்கிய வேதியனே நந்தை மிடரினில் அடக்கிய வேதியனே நந்தை மிடரினில் அடக்கிய வேதியனே கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இது போயமையாளுமாறு ஈவதொல் நமக்கில்லையே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதும் ரமைக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆவண்டு தூரை அரணே அதுவோ உனதில் அருளாவது தூரை அரணே இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவே கடல் தனில் அமுதோடு கலந்தனல் விடரினில் அடக்கிய வேதியனே கடல் தனில் அமுதோடு கலந்தனல் செய்மிடரில் அடக்கிய வேதியனே இது போயமையாடும் ஆறுவதும் நமக்கில்லையே அதுவோ எமையாளுமாறு ஈவதும் நமக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆவடு துறை அரணே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே அலை புனலாவடு துறையமல்ல இலை நுரை வேள்படையும் இறையே அலைபுனல் அவடு துறைய வந்த இலை நுனை வேட்டலையும் இறையே நலமிகு ஞானதம் பழுதல் சொல்ல விலையுடை அருந்தமிழ் மாலை வல்ல நலமிகு ஞான சம்பந்தம் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்ல வினையாயின நீங்கி போய் விண்ணவரியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலர் வினையாயின நீங்கி போய் விண்ணவரியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவே தாய்
தாயும் நீயே தந்தை நீயே நீயே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் சங்கரனே அடியே ஆயும் நின்பால் அன்பு செய்வாய் ஆயும் நின்பார் அன்பு செய்வார் ஆயும் நின்பார் அன்பு செய்வாய் ஆயும் நின்பார் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயும் நின்பார் அன்பு செய்வான் ஆதரிக்கிறது உள்ளம் ஆயமாய காயம் தள்ளுள் ஆயமாய காயம் தன் ஐவனில் ஒன்றல் ஒட்ட ஆயமாய காயம் தன் ஐவனில் ஒன்றலொட்ட மாயமே என்று மாயமே என்று அஞ்சுகின்றேன் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே மாயமே மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே மாதற்பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி பாடி மாதற்பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி மாத பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி மாத பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி மாத பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி மலையாள் மகளோடும் பாடி மலையான் மகளோடும் பாடி மலையாள் மகளோடும் பாடி மலையான் மலையாள் மகளோடும் பாடி
புகுவார் அவர் பின் புகுவேன் எத்தி புகுவார் அவர் பின் புகுவாரவர் பின் புகுவே புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடுபடா ஐயாறு அடைகின்ற போது அடைகின்ற யாதும் சுவடுபடாமை ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் வருவன கண்டே களிறு வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே வளர்மதி கண்ணிகி நானை வார்குழலாளொடும் பாடி வளர்மதி கண்ணியை நானே வார்குழலாளொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்றேன் களவு படாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டே இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே 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 திருப்பாதம் கண்டே தாயினும் நல்ல தலைவர் என்று அடியா தாயினும் நல்ல தலைவர் என்று அடியா தங்கடி போற்றி செய்ப்பார் தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி பாயினும் மனத்துள் மறுவினில் ரகல
மறுவினில் வாயினும் மனத்துள் மறுவி நின்று அகலாம் மாண்பினர் காண்பல வாயினும் மனத்துள் மறுவி நின்று அகலாம் ஆண்பினர் காண்பல நோயிலும் பிணியுள் தொழிலர்வாய் நிக்கி நோயிலும் பிணியுள் தொழிலர்வால் நீக்கி நுழைதரு நூலினர் நோயிலும் பிணியும் தொழிலர்பால் நீக்கி நுழைதரு நூலினர் கோயிலும் சூனையுள் கடலுடன் சூழ்ந்த கோயிலும் சூனையுள் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்த கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே நல்ல தலைவரின் அடியார் தங்கடி போட்டு செய்வார்கள் தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்று செய்வார்கள் வாயினும் மனத்தும் மறுவினின் ரகலாமாண்பினர்கள் பலவேட வாயினும் மனத்தும் அருவி நின்றகலாமான் பினர்கான் பலவே நோயிலும் பிணியும் தொழிலர் பலிக்கு நுழைதரு நூலினர் ஞாலம் நோயிலும் பிணியும் தொழிலர் பலிக்கு நுழைதரு நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே தமிழாதார் குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே குற்றமில்லாதார் குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே காளியர் பெருமான் கருத்துடையார கருத்துடையார் சம்பந்தள் கற்றுணர் கேள்வி காளியர் பெருமான் கருத்துடையான சம்பந்த செந்தமிழார் மாலை இறைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோ குற்ற செந்தமிழார் மாலை இறைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோ ஆகி தொல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொலிந்தே சுற்றமுமாகி தொல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொலிந்தே தோன்றுவர் வானிடை பொலிந்தே ஞான சம்பந்தன் குற்ற செந்தமிழார் மாலை இறைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோ சுற்றமுமாகி தொல்வினை அடையார் தோன்று வருவானிடை பொலிந்தே மருந்தவை மந்திரம் மறுமை நல் நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை தன்னெஞ்சமே பொருந்துதல் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பு செருந்தி செம்பொள் மலர் திருநெல்வேலி ஊரை செல்வதாமே பெருந்தன் மாமலர் மிசை அயனவள் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வர் தம்மை பொருந்து நீர் தடமல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொல்ல அருந்தமிழ் மாலைகள் பாடியாடக்கெடு அருவினையே அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆடக் கெடும் அருவினையே
விற்றுக் கொள்வீர் ஒற்றியல்லே விரும்பி ஆட்பட்டே குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினே எற்றுக்கு அடிகேல் எண்கள் கொண்டே நீரே எற்றுக்கு அடிகேல் எண்கள் கொண்டே நீரே நீரே பழிபட்டே மற்றைக் கண்டாய் தாராது ஒழிந்தாய் வாழ்ந்து போதிரே எற்றுக்கு அடிகேல் எண்கள் கொண்டி நீரே பழிபட்டே மற்றைக் கண்டாய் தாராது ஒழிந்தாய் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரே அடிமை உமக்கே அடிமை உமக்கே அடிமை உமக்கே ஆளாய் மூடா பிறரை வேண்டாதே வேண்டாதே மூடாத்தி போல் உள்ளே கனல் மூடா போல் உள்ளே
ஏ ஆளாய் இது அடியார் தங்கள் அல்லல் சொல்ல வாழாங்கு இருப்பே திருவாரூரே வாழாங்கு இருப்பே திருவாரூரே வாழ்ந்து போதீரே வாழாங்கு இருப்பே திருவாரூரில் வாழ்ந்து ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயம் பெருமாள் இதுவே ஆவாருமக்கால் பட்டோர்க்கு மாயம் காட்டி புறவி காட்டி மரபா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே ஆரூர் கண்டத்து தோல் மூக்கள் கலைகள் பலராகி ஆரூர் திருமூலட்டனத்தே அடிபேராரூரன் பாரூர் அறிய எல்கள் கொண்டி நிறை வழிபட்டி வாரூர் முலையாள் பாகம் கொண்டி வாழ்ந்து போரீரே வாரூர் முலையாள் பாகம் கொண்டி வாழ்ந்து போதீரே வாரூர் மூலையாய் பாகம் கொண்டி வாழ்ந்து போதீரே நன்மை பெருகு அருள் நெறிகே வந்தனைந்த நல்லூரில் மல்ந்து திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவர் தமிழ் செல்லிமிசை பாத மலர் சூட்டினார் சிவபெருமாள் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னி மிசைப்பாத மலர் சூட்டினால் சிவபெருமாள் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரதத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரகன போதும் முக்கற்பரவர்க்கு சுருதி முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்க தமரர் மடிபேண பத்து தலை தத்த கணல் ஒரு ஒற்றை கிரி மற்றை பொருள் ஒரு பட்ட பகல் வட்ட திகிரில் இளவாத பத்திரத்தை கடவிய பச்சை புயல் வச்ச தகுபொரு வச்சத்தோடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தையவத்த பரிபுரளித்த பலமைத்து பைரவி திற்கொட்கரடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகுதித்த பௌரிக்கு திருகடக என போத
கொத்து பறை கொட்ட களவிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை குக்கு பிடியன முதுகூகையே பொற்புற்றட உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்து படவல பெருமாளே பத்த கிரகத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு ஒரு பட்சத்தோடு ரட்சி தருவது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே ஆறுமுகம் 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 என்று போது ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாடுவே ஏறுமயில் வாகன குகாதரவனா எனது ஈரல் என மானமுணரென்று போதுவே ஏழைகள் வியாகுலமிதேகன வினாவில் முனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாடை பொருளே நியவ வேலையன் நீலமயில் வாகவுமை தந்த வேணி நீசர்கட மோடனது தீவினை எல்லாமடி நீடுதனில் வேல் விடும் கடங்கள் வேலா சீறி வருவாரமுனாவி முனு ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடமே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரான் முருக தம்பிரான் முருக தம்பிரான் முருக தம்பிரானே ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கருவாய் புகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புறனே ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் எரிய மண்ணை வாழ்க யாரிதன் அணங்கும் வாழ்க மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியாரில் மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியா அடியாரெல்லாம் வாழ்க வாழ்க அடியாரெல்லாம் வாழ்க 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 அடியாரெல்லாம் வாழ்க 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 திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நெல்லையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, காந்திமதி அம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். தென் தமிழினுடைய தேன் பாகை, தென்னாடு உடைய நமது இறைவனினுடைய செவிமடுத்த அந்த தமிழ் வேதத்தை, சைவ நெறிகளினுடைய கருவூலத்தை மற்றவர் செவிகளிலே ஓதிட ஓதிட நா மணக்கும், கேட்க செவி மணக்கும், கருத உள்ள மணக்கும், பூசிக்க கைகள் மணக்கும் என்பார்கள். இறைவன் மானுட உலகிற்கு கொடுத்த அந்த இணையற்ற வரத்தை நாமும் பெற்று
ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருமையானதொரு இசையை திகட்டாமல் தித்தித்து காண வைத்து அந்த இறை இசையை தந்த அருமையான ஓதுவார் மூர்த்திகளுக்கு சைவ சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரம்பரையாக பன்னிசையை வழங்கி தந்தையின் வழியிலே பணி செய்திடக்கூடிய சங்கரன் கோவில் தேவார இசைமணி சுப்பிரமணிய ஓதுவார் அவர்களுக்கும், இவர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் தூத்துக்குடியிலே. அதைத் தொடர்ந்து நமது சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார், இவர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி திருநெல்வேலியிலே ஆசிரியராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த இசைக்கு மேலும் 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 மெருகூட்டிட வயலினை வாசித்த சங்கரநாராயணன், மிருதங்கம் பாஸ்கர் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நமது நிகழ்விலே அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழன் கால் பதித்த பூமியிலே நெஞ்சம் நிமிர்த்தி சைவம் வளர்த்து முறுக்கு மீசை பாரதியை நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகி பிரம்மநாயகம் அவர்களினுடைய மகன், சைவ நெறி குடிலமைத்து சைவத்தையும் தமிழையும் ஒரு சேர வளர்ப்பதிலே முனைப்பாக இருந்து கொண்டிருப்பவர், சைவ நெறி பத்திரிகையினுடைய ஆசிரியர், சைவ வேளாளர்களினுடைய சாதனைகளை ஊக்குவித்து அவர்தம் திறமை வெளிப்பட செய்யக்கூடிய சைவ சபையினுடைய துணைத் தலைவர் திரு சைவ நெறி காந்தி அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருள் தரும் காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் சுவாமிகளின் திருவருள் கருணையாலும் சைவ குருமகா சன்னிதானங்களுடைய ஆசியாலும் இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்களுடைய ஆசியினாலும் இந்த சைவ சபை 140 வருடங்களாக பணி செய்து வருகிறது. இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய இலங்கை ஐயா கம்பபாரதி ஜெயராஜ் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு இன்றும் இங்கே நடைபெற இருக்கின்றது. இதற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சபையின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே சாத்தூர், சிவகாசி, செங்கோட்டை, கடையநல்லூர் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து, தூத்துக்குடி மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது ஏற்கனவே வாங்கிய திரு சுனா செல்லப்பா ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு கியாபே விஸ்வநாதன் விருதினை வழங்கி சிறப்பித்தது. அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் பொருளாளர் திரு தலவாய்நாதன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் எல்லோரையும் காலம் கருதி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூற முடியாவிட்டாலும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த சைவ சபையானது 1886ஆம் ஆண்டு உதயமானது. முதலில் அது சைவ சமய அபிவிருத்தி சபை என்ற பெயரிலே நயினார் பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை, கோபால பிள்ளை, பரமசிவம் பிள்ளை என்ற 4 பெருமக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின் அது 25வது ஆண்டு விழாவில் 1912ஆம் ஆண்டு அது வெள்ளி விழா காணுகின்ற பொழுது சைவ சபை என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த சைவ சபை சைவ தொண்டினையும் தமிழ் தொண்டினையும் கடந்த 140 வருடங்களாக செவ்வனே செய்து வருகிறது. நாயன்மார்களின் குருபூஜை, சமய சொற்பொழிவுகள், நூல்கள் வெளியிடுதல், இலக்கண வகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை அது தன்னகத்தே கொண்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு இதனுடைய 100ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆதீனகர்த்தர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். சிவமணம் என்ற ஒரு சிறப்பு மலர் அன்றைக்கு வெளியிடப்பட்டது. அதன் பின்னால் 2001இல் இந்த சபையினுடைய தலைவராக நம்முடைய சீனியர் அட்வொகேட் திரு வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் வந்த பின் ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் மாநாட்டினை இந்த சபை நிகழ்த்தி ஒரு சைவத்திலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது.
நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். 1912 தமிழ் பரீட்சை கழகம் என்று ஒரு ஸ்தாபனத்தை இந்த சபை நிறுவி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தமிழிலே நல்ல மதிப்பெண் பெற்றவர்களுக்கு அவரை ஊக்கப்படுத்தி இருக்கிறது. 1913 அரசு, தமிழக அரசு தமிழ் அகராதியை வெளியிடுகின்ற பொழுது இந்த சபையிலே இருந்து ஒரு உறுப்பினர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருவாளர் பொன்னம்பலம் பிள்ளை என்பவர் அந்த தமிழ் அகராதி குழுவிலே தன்னை இணைத்து கொண்டு பணி செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து வெள்ளைக்கால் சுப்பிரமணிய முதலியார், செல்வ கேசவராய முதலியார், பூர்ணலிங்கம் பிள்ளை, அரசன் சண்முகனார், பாண்டித்துறை தேவர், அசலாம்பிக அம்மையார், அலர்மேலு மங்கை, மறைமலை அடிகள், முத்தையா பிள்ளை, ஜேஎம் நல்லசாமி பிள்ளை, ராகவையங்கார், புன்னைவனநாத முதலியார், ராப்பி சேது பிள்ளை, ஊரநெடிகள் மற்றும் பல்வேறு ஆதீனகர்களுடன் கடைசியாக சித்தாந்த பேரறிஞர் சிசு மணி ஐயா அவர்களும் இந்த சபையை சிறப்பாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். இது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சபையாக இருக்கிறது. இன்றைய அமைச்சர் கூட பெண்தான். திருமதி தேவசகாயம் அம்மையார் என்பவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தாலும் இந்த சபைக்கு வந்து உரையாற்றி இருக்கிறார்கள். அதுபோல அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த வில்லியம் ஹாஸ்டர் என்பவர் இந்த சபையிலே வந்து உரையாற்றி இருக்கிறார். அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு கம்பபாரதி, இலங்கை ஜெயராஜ ஐயா அவர்கள் நம்ம தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் கூட இலக்கியம், சமயம், தத்துவம் இந்த 3லும் அவர்கள் ஆலங்காற்பட்டவர்கள். இராமாயணம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் இதிலே அவர்கள் சிறப்பான ஒரு சித்தாந்தத்தை கை கொண்டவர்கள். நம்முடைய செல்வ கணபதி ஐயா அவர்கள் சைவ சமய கலைக்களஞ்சியம் என்று ஒரு 10 தொகுதிகளை வெளியிட்டார்கள். அதில் ஒரு தொகுதி சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்த தொகுதிக்கு அணிந்துரை வழங்கியவர்கள் ஐயா அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கம் இருக்கும். அதை படித்து பார்த்தாலே சைவ சித்தாந்தத்தினுடைய எளிமை அவர்கள் புரியும். அதுபோல அவர்கள் இவர்களை தொடர்பு கொண்ட போது சிலோனிலே இருந்து இலங்கையிலே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் நசி கந்தையா பிள்ளை, தாமோதரம் பிள்ளை, இன்னும் ஆறுமுகன் அவளத் போன்ற பெரியவர்களெல்லாம் சைவத்துக்கு உழைத்தது எல்லோருக்கும் தெரியும். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 235 பக்கத்திற்கு ஐயா அவர்கள் அந்த கலை களஞ்சியத்திலே அந்த சைவ சமய உலகம் ஈழம் என்ற தலைப்பிலே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 1980ஆம் ஆண்டு அகில இலங்கை கம்பன் கழகம் என்பதை ஆரம்பித்தார். ஆசா ஞான சம்பந்தம் அவர்கள் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டார்கள், இலங்கையிலே இராமாயணத்தை பற்றி பேச இயலாத காலத்திலே நம்முடைய ஐயா அவர்கள் ஆரம்பித்து அங்கே இலங்கை முழுவதும் இராமாயணத்தை கொண்டு சென்றார்கள். பல்வேறு கிளைகளை ஆரம்பித்தார்கள். அவர்கள் பிறந்தது நல்லூர், யாழ்ப்பாணம் பக்கம் இருக்க நல்லூர். அங்கே கம்பன் கோட்டத்தை நிறுவினார்கள். பின் காலச்சக்கரத்தின் காரணமாக சிலோனுக்கு வந்து கொழும்பிலேயும் அங்கே கம்பன் கோட்டத்தை நிறுவி ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோயில் என்ற ஒன்றை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இலங்கையிலே மட்டும் பல்லாயிரக்கணக்கான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அன்றைய தினம் சொற்பொழிவுக்கு இருக்கின்ற மதிப்பை கூட்டினார்கள், கட்டணத்தை வைத்தார்கள். ஆரம்ப காலத்திலே இவர்களுடைய சொற்பொழிவுக்கு கட்டணம் உண்டு என்று அதை வைத்து கொண்டு அதை பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த சொற்பொழிவினை கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கை மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார்கள். எளிமையாக அணுகக்கூடியவர். எத்தனையோ பெரிய பேராசிரியர்களை எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எளிமையாக பழகலாம். வித்யா கர்மம் என்பது இவர்களிடம் கிடையாது. இலக்கிய இதிகாச புராணங்களின் நோக்கத்திற்கு மாறாக தவறான கருத்துக்களை யார் கூறினாலும்
அறச்சீற்றம் கொள்பவர், அதனை நயமாக கண்டிப்பார். அதான் அவர்களுடைய இது. அவர்களுக்கு பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார்கள். திருநெல்வேலிக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு. கபிலர் விருது, கம்பன் சீர் பரவுவார், வாழ்நாள் சாதனையாளர் என்று பல்வேறு விருதுகளை அவர்கள் பெற்றாலும் கூட கம்பபாரதி என்ற பட்டம்தான் அவருக்கு சிறப்பாக இருந்தது. அதை தந்தது திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி அல்ல, யாழ்ப்பாணத்திலே இருந்த திருநெல்வேலி என்ற ஊரிலே தலங்காவில் ஆலயத்தினர் அவருக்கு தந்தார்கள். இன்றைக்கு கம்பபாரதி என்று சொன்னால் உலகம் முழுவதும் தெரிவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அந்த திருநெல்வேலிக்கும் நம்முடைய திருநெல்வேலிக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற முறை 9/11/2024, 10/11/2024 2 தினங்களும் இங்கே சொற்பொழிவு நடைபெற்றது. இன்றைக்கு ஏற்பாடு செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 2500 பேர் பதிந்திருக்கிறார்கள் நாங்கள் வர வேண்டும் என்று. இடையிலே பதிந்தவர்கள் கூட எங்களிடம் கேட்டார்கள், 2025 நீங்கள் விட்டுவிட்டீர்களே என்று கேட்டார்கள். 2024 தானே, இப்போ 26 ஆகிவிட்டது, 2025 விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களிடம் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் நம்முடைய மீது ஒரு பற்றும் பாசமும் இருந்தாலும் கூட அவர்களுடைய சூழ்நிலை பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் அவருடைய செய்தி இன்றைக்கு தான் கிடைத்தது. எனவே இப்படியாக ஐயா அவர்கள் நிறைய பேர் இந்த தடவை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இப்போ கூட ஒரு அம்மா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களை பார்க்க வேண்டும், நீங்கள் விடலையே அப்படின்னு சொல்லி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு முடிந்தவன் அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்படி எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்து இருப்பவர் ஐயா அவர்கள். அவருடைய சொற்பொழிவினை 2 நாளும் நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபைதனின் பெருமையை, தமிழின் பெருமையை, ஆன்றோர்களின் பெருமையை மிக அற்புதமாக சொல்லி அத்துணை பேரையும் வரவேற்ற விதம் மிக அற்புதமாக இருந்தது. நன்றி ஐயா உங்களுக்கு. தொடர்ந்து இங்கு பன்னிசை, விண்ணப்பம் ஆகியவற்றை வழங்கியவர்களுக்கு நாம் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யக்கூடிய நேரம். அதற்கு முன்னதாக இங்கு வந்து 2 நாட்கள் நீங்கள் செவிமடுக்க தித்திக்க அருமையான அற்புதமான ஒரு 2 தலைப்புகளிலே உரையாட வந்திருக்கக்கூடிய நமது சைவ சித்தாந்த கலாநிதி கம்பபாரதி அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் வேலாயுதம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். சைவத்தையும் தமிழையும் போற்றி சைவ நெறியில் வாழ்ந்து தன்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சைவ சபையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய செயல் வீரர்தான் நமது தலைவர் வேலாயுதம் அவர்கள். சபையின் நீண்டகால மூத்த உறுப்பினர், சைவ சபையின் பொருளாளராக இருந்து படிப்படியாக வளர்ந்து சைவ சபையின் தலைவராக வளர்ந்திருப்பவர், கூட்டுறவு துறையில் இருந்து ஓய்வு பெற்றவர். தொடர்ந்து நமது இங்கு அருமையாக வந்து திருமுறை விண்ணப்பம், திருமுறை பன்னிசை பாடிய ஓதுவார் மூர்த்திகளுக்கு இப்பொழுது நமது சீர்மிகு இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். திருமுறை விண்ணப்பத்தினை நல்கிய மு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு சங்கரன் கோயில் சுப்பிரமணிய ஓதுவார் மாவட்ட அரசு இசைப்பள்ளி, தூத்துக்குடியினுடைய மாவட்ட அரசு இசைப்பள்ளி சங்கரன் கோவில் சுப்பிரமணிய ஓதுவார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி சிவகாசி மு ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். உங்களது உற்சாகமான கரவொலியை தாருங்கள். 3/4 மணி நேரமும் தித்திக்க தித்திக்க தெவிட்டாது ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறை இசையை நம் கண்முன்னே கொண்டு வந்தவர். தொடர்ந்து நமது தூத்துக்குடி மு விஸ்வநாதன் அவர்கள். இவர் நிதி ஆலோசகராக செயல்பட்டு வரக்கூடியவர். வளமான இசைக்கு சொந்தக்காரர். வயலின் சங்கரநாராயணன் நிகழ்வில் அடுத்ததாக வயலின் சங்கரநாராயணன் அவர்களுக்கு இப்பொழுது நமது கம்பபாரதி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். உங்களது உற்சாகமான கரவொலியை தாருங்கள். மிருதங்கத்தை மிக அருமையாக வாசித்து நமது செவிகளுக்கு
அருமையாக தந்த பாஸ்கர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது.